இந்திரன் 2 வந்துட்டு மறக்கவே நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்துட்டு நான் வந்துட்டு சிவாஜி கணேசன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் அங்கே தான் நான் ஆக்டிங் இது பண்ணேன். அங்கே வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ஆக்சிடென்ட் சீன் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏன்னா ரோப் எல்லாம் போட்டு அதுவும் இனோவா கார் வந்து இடிக்கிற மாதிரி போய் பறந்து விழணும். கலைஞரோட ஆஃபீஸ் பாயாக எனக்கு வேலை கிடச்சிது. அந்த வேலையை நான் தக்க வச்சிட்டேன். ஏன்னா கம்பெனியாக அலையணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. கேப்டனுக்கு நம்ம நன்றி சொல்ல, என்ன அவரோட தம்பி தான் நான், அதனால் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாம். நாங்கள் அங்கேருந்து அண்ணன் தான், இப்போ வரைக்கும் அண்ணன் தான் கூப்பிடுவோம். எல்லாரும் கேப்டன் கூப்பிடும்போது நாங்கள் அண்ணன் கூப்பிட ஆரம்பித்தோம். படம் எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, பட் பார்க்க கேப்டன் இல்லையே, நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஆமாம், இல்லை அதை தான் சொல்கிறேன், மிஸ் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்களே, நான் இன்னும் அப்படி தான் நினைக்கிறேன். இறக்கல அவருக்கு. எந்த அவார்டும் கிடைச்சதே கிடையாது. சீக்கிரம் இல்லை கிடைக்காது, அதெல்லாம் கிடைக்கவே இல்லை, வாய்ப்பே கிடையாது. 2016 ஆண்டவன் கட்டளை, 2019 தேவராட்டம், கேம் ஓவர், கோமாளி, 2020 சூரரை போற்று. இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த லாம் அப்படிங்கிறது போல அந்த லாம்ல இம்மை தூக்கிட்டு பி அப்படின்னு போட்டோம்னா லாபி, அந்த லாபினால கூட கிடைக்காம இருக்கலாம். நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க, நல்லா ஓப்பனாகவே பேசுறீங்க. இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அந்த மாதிரி இது வந்தது இல்லையா? வேலை நிறையா வராமல் இருந்திருக்கு. அதாவது வந்து பிற்போக்குத்தனமாக யோசிக்கிறவங்க அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் வராத ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசலை. ஆனால் நான் முற்போக்கு, நான் வந்து வாழ்க்கையில் வந்து நானும் இந்த மக்களுக்காக ஏதாவது ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நம்மளை அவாய்ட் பண்ணும்போது தான் அது ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது. விஜயா ரஜினியா, கமலா ரஜினியா? ரஜினி சார். விஜய் வெற்றி பெற்றீங்க. இது 2Kங்க, இவருக்கு தெரியாது ஒன்றும். இன்பு சார் வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரோட கேப்பபிலிட்டி 100%னா அவர் வந்து 5%ல பண்ணிட்டு இருக்காரு. கமெண்ட் செக்ஷன்ல ப்ரொபோசல் ஏதாச்சும் வந்திருக்காங்க? பேராகிராஃபாக வருவாங்க. ஹாய், ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நான் நல்லா இருக்கேன். படம் ரிலீஸ் ஆக போகுது, எப்படி இருக்கு எக்ஸைட்மெண்ட்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல வருஷம் வெயிட் பண்ணது, ஸோ கடைசியாக ரிலீஸ் ஆகுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, எப்படி சினிமா என்ட்ரி, சினிமா மேலே ஆர்வம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு பேருக்கு? எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்து ட்ரீம். நான் 7th படிக்கும் போதுலேருந்து எனக்கு ஆக்டிங் போகணும். ஸ்டார்டிங்கில் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் 7th ஃபிக்ஸ் ஆனது தான். எனக்கு அது ஒரு பயங்கர ட்ரீம். நிறைய பேர் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆசை இருக்கும், வர வர அப்படியே மாற்றிப்பாங்க. பட் ஆனால் எனக்கு மாறல, அப்படியே ஃபிக்ஸ்ட் ஆகிட்டேன். நம்மளது அப்படி தான். ஆக்சுவலாக அப்பா வந்துட்டு ஃபிலிமில் தான் இருக்கார். ஸோ ஏதாவது ஷூட் இருந்தால் நான் சின்ன வயசுலேருந்து ஓடி போயிடுறது உண்டு. ஸோ அவுட்டோர் ஷூட்னாலும் இப்போ ஊட்டிலலாம் அர்ஜுன் சார் படம்லாம் எங்கள் அப்பா பண்ணியிருந்த போது நான் ஊட்டிலாம் போயிருக்கேன். ஸோ ஒவ்வொன்று நான் சின்ன வயசுலேருந்தே நான் சினிமான்னு தான் பார்த்து வளர்ந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு எல்லோரும் எப்படி பேசுகிறாங்க, எல்லாம் ஐடியா எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னா நான் நேரில் இப்போ எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஏன்னா எங்கள் அப்பா மேனேஜர்னால எனக்கு எல்லாரையுமே பக்கத்தில் மீட் பண்ணி பார்க்குற ஒரு தரிசனம் தான் கிடச்சிது. அப்படி நீங்கள் பார்த்ததுலேயே யாரும் ரொம்ப பெருசாக ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்களா, பார்த்து இப்படி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி? ரஜினி தான் சார், ஆப்வியஸ்லி. எந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்காது? இந்திரன் 2 சார். இந்திரன் 2 வந்துட்டு மறக்கவே. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்துட்டு நான் வந்துட்டு சிவாஜி கணேசன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் அங்கே தான் நான் ஆக்டிங் இது பண்ணேன். அங்கே வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு இந்திரன் 2க்கு இது கிடச்சிருக்குடா, நம்ம போகலாம். நாங்கள் என்ன நினச்சோன்னா அது வந்துட்டு ஆடிஷன் கால் நினச்சோம். எங்களுக்கு அந்த டைமில் எல்லோரும் குரூப் இருப்போம் இல்லையா, அந்த டைமில் ரொம்ப கம்மியான குரூப்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த குரூப்ஸில் வந்து நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு ஆடிஷன் கால் வந்துச்சு. நாங்கள் நினச்சோம், ஆஹா இந்திரன் ஷூட்டுக்கு ஆடிஷன் கால்லாம் கூப்பிட்றாங்க, வாடா எப்படியாவது போயிடணுண்டான்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிளாஸை கட்டடிச்சிட்டு எங்கள் கிளாஸில் இருக்க எல்லாருமே போயிட்டோம் இதுக்கு. ஸோ EVP இருக்கு இல்லையா, அங்கே தான் நடந்துச்சு அங்கே இருந்த ஷூட்டு. ஸோ போயிருந்தபோது அப்புறம் தான் தெரிஞ்சது ஆடிஷன் கால் கிடையாது, பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக நிற்கிறதுக்கு தான் மெசேஜ் வந்துச்சு. சரி ஓகே வந்தாச்சு, தலைவரையாவது பார்த்துட்டு போயிடுவோம், தரிசனம் கிடைச்ச மாதிரி பார்த்தா போதும் மாதிரி போனோம். ஆனால் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்க்கு நின்று எப்படியாவது ஃப்ரேம்குள்ளே வந்துடணும்னு அவ்வளோ புஷ் பண்ணி வந்தோம். கடைசியாக அந்த சீனே தூக்கிட்டாங்க. ஸோ கடைசியாக தலைவர் பார்த்தாச்சு. LSSக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, ஸோ படத்தோட டைட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், இப்போ ஸ்டோரி அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை கேட்டு நீங்கள் எந்த மொமெண்ட்டில் சரி நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஓகே சொன்னீங்க? ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஒரு ராம்காம் ஃபுல்லாக ஃபன்னாக. ஸோ ரொம்ப பிடிச்சிச்சு. சரி இதை பண்ணலாம், மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நான் பார்த்து அது அள வச்சுட்டு இல்லை, ஸ்டார்டிங்கில் அது அப்படி தானே எடுத்து
ஸ்டார்டிங்கில் ஃபன்னாக போய் தான் கொஞ்சம் சீரியஸாக செகண்ட் ஹாஃபில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள். படம் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு காலேஜ் லெவல்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போதைக்கு வருது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வருது, ரொம்ப கேப் விழுந்து வந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணதுனால ஓகே இந்த டைம் அந்த டைம் பார்த்திங்கன்னா காலேஜில் அவ்வளோ பெருசாக வரல. ஸோ ரொம்ப சீரியஸான மூவிஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது அது வந்துட்டு வந்துருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டும் கேட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலேஜில் யாருக்கு தான் பிடிக்காது காலேஜ்? ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும் காலேஜ். ஸோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படம் காலேஜில் ஸ்டார்ட் ஆகி நார்த் இந்தியாலாம் ட்ராவல் பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போச்சு. ஏன்னா முக்கியமாக கிளைமேக்ஸில் வந்து இவங்க அதை ரிவீல் பண்ண வேணாம்னு பார்க்குறேன், திரும்பி தொலையா அப்படிங்கிற மாதிரி. எப்படி இருந்துச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நார்த் இந்தியாவில்? மீன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு குளிர் ஒத்துக்கும், ஆனால் அங்கே தாங்க முடியல. காலங்காத்தாலேருந்து ஷிவரிங்கில் தான் வந்துட்டு நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் அங்கே ஒரு சேசிங் சீன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரோடாக இதுவாக நல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற விட்டாங்க. ஸோ எப்படியோ மேனேஜ் பண்ணி ரொம்ப நல்ல அவுட்புட் நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போவே நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஏசியெல்லாம் ரொம்ப கம்மி பண்ண சொல்லியிருந்தீங்க. அது நேற்றுலேருந்து எனக்கு நைட்லேருந்து உடம்பு சரியில்லை, ஃபீவர் ஆகிடுச்சு. அது பாடி ஹீட்டை ரெஸ்ட் இல்லாதனால. அங்கே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அங்கே என்னால் முடியல, இதுவே முடியல. அங்கே ஐயோ ஜாக்கெட்டெல்லாம் போட்டு தான் நான் தூங்குவேன். எனக்கு லைட்டாக கூட குளிர்ச்சுன்னா ஐல் பி லைக் ஐயோ நடுங்குது அப்படின்னு இருக்கும். ஸோ எனக்கு செட் ஆகலை ரொம்ப. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி. மெயினாக வந்து அந்த அவுட்டோர் ஷூட்டில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வாலும் வந்துட்டு ஏதாவது கிராஃபிட்டி ஏதாவது ஒன்று அழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. நீங்கள் சும்மா ஓகே இந்த இடம் நல்லா இருக்குன்னு பார்த்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் போனால் அங்கேயும் சூப்பராக அது வந்துட்டு ரொம்ப அருமையான, எங்கே வச்சாலும் அங்கே ஷார்ட் சூப்பராக இருக்கும் மாதிரி. காசி ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலாக. அண்ட் முக்கியமாக நானும் சாரும் ரொம்ப நல்லா பழகினது பார்த்தீங்கன்னா சாங்ஸுக்கு நானும் மியூசிக், எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடச்சதுன்னே வச்சுக்கலாம். மியூசிக் டைரக்டர் ஆஃபீஸ்லாம் உட்காந்துட்டு சாங்ஸ் அவர் எப்படி பண்ணுறாரு, என்ன ப்ராசஸ், நான் நினச்சதோட பயங்கர ஒர்க். அது ரொம்பவே பெரிய ஒர்க். சாங் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மச்சான் பீச் அந்த சாங் கேட்டிருந்தேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த சாங். அது எப்படி இருந்துச்சு அதை மேக் பண்ணுறப்போ, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ? அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஸ்வலாக எனக்கு இந்த மாதிரி சாங்ஸ் வந்துட்டு பெருசாக உடன்பாடு இருக்காது. எப்படின்னா வேர்ட்ஸ் மீனிங் இல்லாமல் ஏதோ வரும் இல்லையா, பிடிக்கும். சிலதெல்லாம் வைப்பாக இருக்கும். பட் எல்லா சாங்குமே அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னா கிடையாது. ஸோ இந்த சாங் வந்துட்டு அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓகே கேட்டு பார்க்கலான்னா எல்லாருமே வந்துட்டு நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மட்டும் சும்மா காமிச்சேன். எல்லோரும் டே செம்மையாக இருக்கேடா, என்ன சாங்டா இது அப்படின்னு. அப்படியாடா ஓகே. நானும் கேட்க அதான் பாட்டு ஒரு வாட்டி கேட்டால் அப்படி கேட்க எனக்கும் வந்து தூங்குறப்போ சும்மா நானே ஹம் பண்ணுறேன். ஓ செம்மையாக இருக்குது, ஹம் பண்ணுற அளவுக்கு இருக்குது, ஓகே சூப்பர், அப்போ கண்டிப்பாக நல்லா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே இதில் வந்துட்டு நம்ம வீடியோவை வந்துட்டு இன்னும் நல்லா அழகாக பண்ணணும்னு டேரக்டருக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அவர் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக எங்களுக்கு அந்த சாங் ஒரு ஸ்பெஷல் சாங் தான். ஸோ பீச்சிலலாம் ஆடும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா உங்கள் நேம் சிம்ரன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கா இல்லை நெகட்டிவாக இருந்திருக்கா? ஏன்னா அதை வச்சு நிறைய பேர் கலாச்சிருக்கலாம். ஸோ அதனால் கேட்குறேன். ஆக்சுவலி அதனால தான் நான் சிம்முன்னு வைக்கலான்னு இருந்தேன். பட் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணது சிம்மு வேண்டாம், சிம்ரன் அட்வானினே போட்டோம் பரவாயில்ல, ஏன்னா சர்நேம் அட்வானி இருக்குல்ல. ஸோ வெறும் சிம்ரன் வச்சா கூட ஓகே, சிம்ரன் அட்வானின்னு வச்சிருக்கனால. ரெண்டு பேருக்கு பொதுவாக ஒரு கேள்வி, இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து எமோஷனலாகவும் பண்ணியிருக்கீங்க, லவ் சீன்ஸும் இருக்குது, ஃபன்னாகவும் இருந்திருக்கு. நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சீன்னா எதை சொல்லுவீங்க? கஷ்டமான சீன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே தான். எனக்கு வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த கத்துற சீன் இருந்துச்சு இல்லையா, ஸோ அது வந்துட்டு நிறைய டேக் போச்சு. எனக்கு தொண்டை தண்ணிலாம் அது எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் சொல்லப்போனால். மற்றபடி வந்துட்டு ஏன்னா அது ஃபுல்லாகவே அந்த ஒரு போர்ஷன் பார்த்திங்கனாலே அழுவுறது, கண் ரொம்ப வீங்கிடுச்சு கொஞ்சம். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம டிஐஜி அவரோட கருணை தான் கொஞ்சம். ஸோ கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு ரொம்ப. ஏன்னா வந்துட்டு அந்த மத்தியானத்துலேருந்து ஃபுல்லாக அழுவுற சீன் தான். அது ஒவ்வொரு ஷாட் ஒவ்வொரு ஆங்கிள் எல்லாம் மாறி எடுத்து ஃபுல்லாக அந்த டைம் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சே தவிர, பட் அவுட்புட் பார்த்தும் போது இட் வாஸ் குட். ஸோ ஒர்த்து தான். உங்களுக்கு எனக்கு அந்த ஆக்சிடென்ட் சீன் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏன்னா அப்போது எனக்கு ஸ்டமக் பெயின். ஸோ அந்த ரோப் எல்லாம் போட்டு அதுவும் மிட் நைட் டைமில் ஒரு மாதிரி லைட்டாக ஏர் ஆகிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிச்சு எனர்ஜியாக அந்த லைட்டாக ஒரு பயம் இருக்கும்ல, ஃபியர் இருக்கும்ல, இனோவா கார் வந்து இடிக்கிற மாதிரி போய் பறந்து விழணும், அது லைட்டாக ஃபியராக இருந்துச்சு. பட் மாஸ்டர் இருந்த நம்பிக்கைனால ஓகே நம்ம பண்ணிடலாம், எதுக்கும் ஃபியர், கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிடலாம்.
அப்புறமா பண்ணிட்டேன். ஓகே. அண்ட் கடைசியாக ஆடியன்ஸ் கிட்ட இந்த படத்தை அவங்க ஏன் பார்க்க வரணும், என்ன டிஃப்ரெண்ட்டாக அதில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம். ட்ரூ லவ் அப்படிங்கிறதுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் காலேஜ் லவ் ஸ்டோரி நிறைய பேருக்கு அது மெமரபுளாக ஒரு ஸ்வீட் மெமரிஸ். பேக் டு ஸ்கூலுங்கிற மாதிரி பேக் டு காலேஜ் கூட நிறைய பேருக்கு இருக்கலாம். நம்ம இப்படிலாம் இருந்தோமே ரிலேட் ஆகலாம் நிறைய பேருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்துட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. மெயினாக வந்துட்டு இப்போ வர நிறைய மூவிஸில் வந்து இது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் மூவி மாதிரி தான். இதில் இருக்கிற நீங்கள் ரேண்டமாக எந்த சாங் எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 songs அதுதான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஒன்று லாஸ்ட்டில் நீங்கள் அந்த பீச்சில் பார்த்த சாங்கு, இன்னொன்று கொம்பு வாழை இன்ட்ரோவில் ட்ரெய்லரில் வரும். மீதி 3 எல்லா சாங்கும் இப்போ நான் சொல்கிறேன் ஆஹா இவன் படம் பண்ணியிருக்கான் இவன் எதனா சொல்லுவான் அந்த மாதிரி இல்லாமல் நீங்களே சும்மா பர்சனல் உங்களோட ஒப்பீனியன் நீங்களே எல்லா பாட்டும் கேட்டு பாருங்கள். லிரிக் வைஸும் சரி அந்த மியூசிக்கும் சரி சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட். அண்ட் எனக்கு நான் வந்துட்டு சார்கிட்ட இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மியூசிக் சார் கூட உட்காந்து பேசி எங்களுக்கு நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம். அஸ்வமித்ரா சார் அவர் இன்னைக்கு வருவார் மேபி, கேட்டிருக்கோம். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர்லாம் ரொம்ப அண்டர்ரேட்டட் தான். நெக்ஸ்ட் அவருக்கு இன்னும் நிறைய சான்ஸ் கிடைக்கணும், அவர் எங்களுக்கு இன்னும் நிறைய சாங்ஸ் கொடுக்கணும்னு நான் ரொம்ப அவரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லி செம்ம ஜாலி டைப்பு. அண்ட் அவரோட ஒர்க் வந்துட்டு பார்த்தா தான் ரொம்ப கர்நாட்டிக்லாம் பயங்கரமாக அவர் எடுக்கிற ஹை பிச்லாம் வந்துட்டு நிறையா சிங்கர்ஸ் நிறைய பேர் எடுப்பாங்க. பட் அவருமே வந்துட்டு சூப்பர் ரொம்ப ஹை பிச் எடுப்பார். அதெல்லாம் நான் வந்துட்டு எப்படி இவ்வளோ எடுக்கிறாரு அந்த மாதிரி ஒரு ரொம்ப வியப்பாக தான் பார்த்தேன். ஸோ சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு அருமையாக கொடுத்தாரு. ஸோ நீங்கள் பர்சனலாக பார்த்துட்டு எங்களுக்கு வேணால் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு எனக்கு பர்சனலாக ஒவ்வொரு சாங்கும் வந்துட்டு எங்கள் ஜென்ரேஷனில் ஓகே இந்த சாங் பிடிக்கும் இது நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு இன்புட்டும் அவன் எடுத்துக்கிட்டு பீட்ஸ் கொடுத்துக்கிட்டே ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார் எங்களுக்கு. ஸோ சாங் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் பக்காவாக இருக்கும், சான்ஸே இல்லை. ஹலோ சார். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க? ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன். அந்த போராட்டத்துக்கு இப்போ தான் வந்து ஒரு அடிக்கல் நாட்டியிருக்கேன். அதனால் அதை நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே சந்தோஷமாக. அண்ட் நீங்கள் டைரக்டர் ஆனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் கேப்டன் சார் கூட அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணி நல்லாயிருக்கும். நான் ஊரில் டெய்லர் வேலை தான், +2 முடிச்சுட்டு அப்பாவுக்கு ஹெல்ப்பாக டெய்லர் வேலை தான் பார்த்துட்டு இருப்பேன். அப்பா வந்து ஸ்டேஜில் நடிப்பார். ஊரில் ஒரு ட்ராமா போடுவாங்க, அங்கே அப்பா நடிப்பாங்க. அதில் நமக்கு ஒரு ஆர்வம் பயங்கரமாக அதுலேருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் அப்பாவை பார்த்தா எனக்கு அந்த கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வரணும்னு தோணுச்சு. அவர் நடிக்கிறத பார்ப்பார், அவர் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அப்போ நம்மளும் எனக்கு அப்போ எனக்கு ஹீரோ எங்கள் அப்பா. அப்படி எனக்கு ஆக்சுவலி அப்போவே விஜயகாந்த் சாரை பிடிக்கும். எனக்கு நல்லா இங்கே அவருக்கு ராஜதுரைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஸ்கூல் எக்ஸாம். நான் வந்து கேப்டன் படத்தை அப்போ விழுந்து பார்ப்பேன். நான் எக்ஸாமு நான் பார்க்க முடியாதுன்னு எங்கள் அப்பா படம் பார்த்துட்டு வந்து எனக்கு கதை சொல்லுவார். ஆமாம் மேடம், ப்ராமிஸ் மேடம், எங்கள் அப்பா படம் பார்த்துட்டு வந்து எனக்கு கதை சொல்லுவார். அந்த அளவுக்கு நான் விஜயகாந்த் ரசிகன், அவருக்கும் தெரியும். அந்த நடிப்புமான ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ இருந்தே நான் குழந்தையிலேருந்தே அப்படி தான். எங்கள் அப்பா நடிப்பே நான் பார்த்து அவர் ஆர்வம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கிளம்பி டெய்லர் வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா எப்படியாவது நம்ம டைரக்டர் ஆகணும். ஏன்னா நானும் அதில் ஏதாவது நடிக்கணும்ப்பா அப்படிம்பேன். ஏன்னா எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் நடிப்பாங்க, நான் பையன் போய் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது நானே டைலாக்கு கதை எழுதி சின்ன பசங்களாக வச்சு சின்ன ஸ்டேஜ் போட்டு அவங்க ஒரு பெரிய கோயிலுக்கு பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு சின்ன கோயிலுக்கு பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் அவங்களே எனக்கு எதாவது பண்ணி கொடுத்துருவாங்க அந்த கோயில் நிர்வாகமே. அப்படி பண்ணி சரி இந்த ஆர்வம் அதிகமாச்சு. அதனால் நான் சென்னை கிளம்பி வந்தேன். சென்னை எங்கள் அப்பா தான் அனுப்பிச்சி விட்டாங்க, போய் ட்ரை பண்ணலான்னு அனுப்பிச்சி விட்டாரு. வந்த முதல் இடமே புரட்சி கலைஞரோட ஆஃபீஸ் பாயாக எனக்கு வேலை கிடச்சிது. அந்த வேலையை நான் தக்க வச்சிட்டேன். ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு சினிமாவில் இப்போ ஈஸியாக வந்து ஒரு அசிஸ்டன்ட் வேலை இப்போ கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது. அப்போ அது கிடையாது. அப்போது கம்பெனியாக அலையணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. சரி எனக்கு நான் சேர்ந்ததே கேப்டன் இடம் வரணும்னா அதை நான் தக்க வச்சுக்கோன்னு நினச்சேன். அதனால் எந்த வேலை பார்த்தாலும் நான் வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சேன். நான் இங்கே வந்து அந்த அளவு ஆஃபீஸ் பாய் வேலை தான் பார்த்தேன். சட்டுக்கள் பரவாயில்ல அப்படின்னு பண்ணேன். அதான் உண்மையாக இருந்தேன், அதான் வேறு ஒன்றும் இல்லை. என்னோட கலையாரும் கொஞ்சம் கூட குறையலை. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கேப்டன்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு எனக்கு நிறைய அங்கே உள்ள மேனேஜர்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. அங்கே மல்லையம்பட்டி மாதவன், ராதாகிருஷ்ணன்,
அப்புறம் சவுந்தர் சார் சொல்லி 2-3 பேர் இருந்தாங்க. அப்புறம் சதீஷ்குமார் பெரியசாமின்னு ஒரு டீமே இருந்துச்சு. என்னென்னா நம்மளோட கலை ஆர்வத்தை பார்த்து சரி கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோமே அப்படிங்கிறதுல அவங்கெல்லாம் கொஞ்சம் புஷ் பண்ணி சுதீஷ் சார்கிட்ட சொல்லி, சுதீஷ் சார் மூலியமாக கேப்டன்கிட்ட சொல்லி, கேப்டன் சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட சொல்லி என்னோட முதல் குருவாக சுரேஷ் கிருஷ்ணா சார் கிடச்சாரு. அவர் கூட 2-3 படம் அப்படியே ட்ராவல் பண்ணேன். அப்புறம் அவரை வச்சு விஜயகாந்த் சாரை வச்சு பேரரசுன்னு ஒரு படம் பண்ணார் உதயன் சார். அவர் கூட அடுத்து சுந்தர்சி சாரை வச்சு ஆயுதம் செய்யலாம் பண்ணார். அவர் கூட 2-3 படம் அவரோட படங்கள்லாம் அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ராஜசேகர்னு சொல்லிட்டு சுரேஷ் கிருஷ்ணா சாரோட கோடைரக்டராக இருந்தார். அவர் படம் பண்ணார். அப்போது வந்து விஜய் பாலாஜின்னு சுரேஷ் கிருஷ்ணான்னு சார்ட்டே ஒர்க் பண்ண ஒரு கோடைரக்டர் தம்பி இந்த மாதிரி நம்ம ராஜசேகர் படம் பண்ணாங்க கூட வாங்க என்னை அந்த டீம் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு விஷால் சார் படம் சத்தியம் அதெல்லாம் அப்படியே ஒர்க் பண்ணேன். அப்படி என்னோடய வாழ்க்கை இப்படி வர்றதுக்கு எல்லாமே எனக்கு வந்து விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸ் மூலியமாக தான். அங்கே யாரெல்லாம் பயணித்தாங்களோ அந்த மண்ணை யாரெல்லாம் மிச்சாங்களோ அவங்க தான் இன்னும் இது வரைக்கும் புறைக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அதனால் எனக்கு அவர் வந்து என்னோட சினிமா இதில் வந்து ஒரு சினிமாவில் எனக்கு கேப்டன், ஊருக்கு கேப்டன் என்னவோ எனக்கும் அவர் கேப்டன் தான். ஊருக்கு கேப்டன் என்னவோ இல்லை, ஊருக்கும் அவர் தான் கேப்டன், எனக்கும் அவர் தான் கேப்டன். அவர் உள்ளுக்குள்ளே இருக்கிறாரு, இன்னும் மறையலை. எல்லாரும் சொல்லுவாங்கள்ல நீங்கள் படம் எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, பட் பார்க்க கேப்டன் இல்லையே, நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஆமாம், இல்லை அதை தான் சொல்கிறேன், மிஸ் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்களே, நான் இன்னும் அப்படி தான் நினைக்கிறேன். இறக்கல அவர் இன்னுங்கிறது. அதான் சொல்லுவாங்கள்ல, மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. அதான் மறக்கவே இல்லையே, அப்புறம் ஏன் நான் நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னும் இருக்கிறார். அதனால் அவர் மறையலை. ஒரு எமோஷனில் நம்ம மறைஞ்சிட்டா பேசுவோம், இருந்தாலும் அவர் இன்னும் என் கூட தான் இருக்கிறார். ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இப்போ எனக்கே கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தெரியும், இவருடைய இந்த படமும் அவர் மூலமாக தான் ஏதோ ஒரு வகையில் பிளெஸிங்காக வந்தது. அதை சொல்லுங்க. கண்டிப்பாக. ஆமாம், அது என்னென்னா அதுதான் சொல்லலை. இங்கே மூலியமாக நான் எப்படி இந்த படம் அமைஞ்சதுன்னா, கேப்டனை ஏன் சொல்கிறேன்னா, இங்கேருந்து தான் இங்கே ஒர்க் பண்ண இதே நந்தகுமார் சார் தான் என்னைய சுந்தர்சி சார் ஆஃபீஸ்லேயும் குஷ்பு எடுத்துகிட்டே கொண்டு போய் ஒப்படைச்சார். இது தென்னவன் பண்ணுறவர் தான், அதை விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணவர் தான் அங்கே கொண்டு போய் ஒப்படைக்கிறார். அங்கே பாலகுபி சார் என்னையை பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு நல்லா அவரோட வேலையை பார்த்தார், நான் என்னோட வேலையை பார்ப்பேன். என்னோட வேலை அவருக்கு கொஞ்சம் பிடிக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதை வச்சு தானே எல்லாமே இருக்குது. அதனால அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி ஆதவ் கிருஷ்ணா வச்சு படம் பண்ணணும். ஒரு ப்ரொடியூசர் வந்து அவரை கதை சொல்லி ஓகே பண்ணாங்க. ஒரு கதை பிடிச்சிருக்கு, ஒரு ப்ரொடியூசர் கதையோடு வந்திருக்கிறாரு, ஆதவ் கிருஷ்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ணும்போது இப்போ யாரை வச்சு பண்ணலாம் அப்படிங்கும்போது இப்போ அவர் கண்ணில் நான் படுறேன். அங்கே ஏன்னா இந்த அமைப்பும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது. அவர் எங்கேயோ சுற்றினாலும் அதில் கேப்டன் வந்து டச் பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இன்னை வரைக்கும். அதனால் அவரோட அதுவும் கூட எனக்கு அப்படி தான் வந்தது. அதுக்கு நான் சுந்தர்சி சாருக்கும் குஷ்பு இடத்துக்கும் நன்றி சொல்லணும். கேப்டன் அதான் வழக்கம் கேப்டனுக்கு நம்ம நன்றி சொல்லலை. ஏன்னா அவர் வந்து எனக்கு அப்போ இருந்து நிறையா சொல்லணும். அவருக்கு சொல்லணும்னா அவரோட தம்பி தான் நான், அதனால் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாம். நாங்கள் அங்கேருந்து அண்ணன் தான், இப்போ வரைக்கும் அண்ணன் தான் கூப்பிடுவோம். அப்போவே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் கேப்டன் கூப்பிடும்போதே நாங்கள் அண்ணன் கூப்பிட ஆரம்பித்தவர் தாங்க. அவங்களே அண்ணன் அண்ணி இந்த 2 தவிர நாங்கள் வந்து அந்த ஆஃபீஸில் எதுவும் பேசினதே கிடையாது. நான் சுதீஷ் சாரை மட்டும்தான் சுதீஷ் சார் சொல்வேன். மற்ற இந்த கேப்டனையும் அண்ணியும் நான் வந்து இது வரைக்கும் அண்ணன் அண்ணியை தவிர நான் கூப்பிட்டதே கிடையாது. இப்போ வரைக்கும் அப்படி தான், இப்போவும் அண்ணி தான். அங்கே போனாலும் அண்ணி தான் சொல்லுவோம், அண்ணன் தான் சொல்லுவோம். எல்லாரும் கேப்டன் ஒரு விஷயத்த வந்ததுனால இப்போ நான் அவரை கேப்டன் அவர் வார்த்தையில் வர்றதே தவிர அண்ணனுக்கு வந்து தம்பி நன்றி சொல்லணும் இது கிடையாது. நான் தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன்ல உள்ள. அதனால் அவருக்கு தெரியும் என்னை பற்றி. மற்ற யார் என்ன நினைத்தாலும் எனது இந்த இதயத்தையும் என்னையை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருப்பார். மேம் உங்கள் பக்கம் வரும்போது நீங்கள் வந்து ரேகை மாதிரியான சீரீஸில் வில்லியாகவும் பண்ணுறீங்க. டக்குன்னு கட் பண்ணால் இந்த மாதிரியான ரோல்ஸ், ஹவுஸ் பேட்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த படமாக இருக்கட்டும், எப்படி ரோல் சூஸ் பண்ணுறீங்க மேம் நீங்கள்? எனக்கு வரதுக்குள்ளே நான் கேட்டுப்பேன் என்னங்க எனக்கு என்ன அப்படின்னு. இப்போலாம் எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா, எத்தனை சீன் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி நான் வந்து சில டைம் வந்து அதாவது கதை மட்டும் சொல்லுவாங்க, நம்மளோட இது வந்து பெருசாக தெரியாது. இப்போ நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். எனக்கு வந்து என்ன வரப்போகுது, ஈவன் அது ஒரு சீனாக இருந்தாலும் தலைவன் தலைவியில் அப்படி தான் அவங்க கூப்பிடும் போதே சொன்னாங்க ஒரு சீன் தான், ஆனால் அந்த ஒரு சீன் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டிவோர்ஸே நீங்கள் தான் கொடுக்குறீங்க, அந்த குழந்தையே நீ தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸும் நிறையா சொல்கிறாங்க நமக்கு. அதாவது வந்து நம்மளுடைய சாரே பார்த்தீங்கன்னா ஒரு சீன் சொல்லும் போதே அவர் வந்து இப்போ கதையாக கோர்வையாக சொல்கிறார்ல, அந்த கோர்வையாக சொல்கிறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது ஒரு ஆக்டருக்கு.
என்னன்னா ஒரு சீன் இந்த படத்தில் நடிக்கும்போது முன்னாடி என்ன நடந்திருக்கு, பின்னாடி என்ன நடந்திருக்கு, இதெல்லாம் இவர் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நாங்கள் நடிச்சுட்டு போகிறோம். ஆனால் வந்து அது முன்னாடியே பின்னாடியே சொல்லி நமக்கு சொல்லும்போது நம்மளால் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ நமக்கு தெரியுது இந்த அளவுக்கு தான். இந்த படத்தில் ஆக்சுவலாக நான் நடித்தது வந்து ஒரு 3-4 நாள் தான் மொத்தமாக நடிச்சிருப்பேன். ஆனால் படம் ஃபுல்லாக எனக்கு நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நான் இருக்கேன், செகண்ட் ஹாஃப்லேயும் நான் வரேன். அப்படிங்கும்போது இது ரொம்ப ஆக்சுவலாக நல்ல கேரக்டர். இது ரொம்ப இந்த படத்துக்கு இது ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முதல்ல அதுக்கு சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ரகு சார் ப்ரொடியூசர் அவருக்கும், பாலகோபி சார் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ப்ளஸ் வந்து ஆதவ் கிருஷ்ணா இந்த படத்தில் வந்து டெபியூட்டண்ட்டாக பண்ணியிருக்காருங்கிறது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 பேருமே ஆக்சுவலாக டெபியூட்டன்ட் மாதிரி இல்லை. அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி தான் நிறைய பல இன்டர்வியூஸில் சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்காரு அப்படின்னு. அது உண்மையிலுமே அதுதான் ட்ரூ. ஆனால் தான் நீங்கள் வந்து கேரக்டர் சூஸ் பண்ணும்போது இப்போ கேட்டு சூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இவர் கதை சொல்லும் போது எந்த டைமில் உங்களுக்கு இதை எடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு? எனக்குலாம் சார் அது இந்த படம் பொறுத்த வரைக்கும் பாலகோபி சார் தான். அவர் எனக்கு வந்து பாலகோபி சார் ஃபோன் பண்ணாரு. ஏன்னா அவர் அரண்மனை 2ல அவர் இபி அண்ட் இஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர். அரண்மனை 2லேருந்து எனக்கு சாரை தெரியும். அரண்மனை 2ல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்தது. என்னன்னா அந்த படத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் வந்து பாலகோபி சார்லாம் இருந்ததுனால தான் அதை என்னால் கடந்து வர முடிஞ்சது. அவர்லாம் அந்த டைமில் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து வீட்டில் வந்து அம்மா இறந்தது நினச்சிட்டு நீங்கள் முடங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாகிடும், நீங்கள் வாங்க ஷூட்டிங் வாங்கன்னு சொல்லி என்னால் வர வச்சதே அவர் தான். அதை நான் இந்த தருணத்தில் நான் பதிவு பண்ணோம். அவரும் மோகன் சார்னு ஒருத்தர் மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் தான் சொன்னாங்க, அம்மா இறந்து 2வது நாள் நான் ஷூட்டிங் போயிட்டேன் அரண்மனை 2க்கு. அங்கே உங்களுக்கு தெரியும் செட்டு எப்படி இருக்கும்னு. அதாவது வந்து இவர் பேர் என்ன, கோவை சல்லாமா, அப்புறம் வந்து சரளாக்கா இருந்தாங்க, அப்புறம் மனோபாலா சார், அந்த டீமே பயங்கர ஃபன் டீம். அப்புறம் வந்து கோ டைரக்டர் வெங்கட், அவங்கெல்லாம் நம்மளை வந்து என்னை ஆசுவாசப்படுத்தினதே, எங்கள் அம்மா இறந்த டைமில் என்னை ஆசுவாசப்படுத்தினதே சுந்தர் சி சாரோடைய செட்டு தான். அப்போ அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் ஒரு படம் வந்து என் பையன் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு, இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, இவர் தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது நோ கொஷின்ஸ் ஆஸ்க் வந்துடுறேன் சார். அண்ட் சார் நீங்கள் வந்து இப்போது படத்தில் விஷுவல்ஸாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கேமராமேன் பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணுறது? கேமராமேன் என்னென்னா, அதான் அவர் வந்து அப்படியே எள்ளுனா என்னையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். நான் வந்து சார் இந்த இடத்துல இப்படி இருக்கு, கொஞ்சம் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைலாம் இருக்குல்ல. ஏன்னா இங்கேருந்து நாங்கள் காசியெல்லாம் போய் எடுத்தோம். காசியில் போய் எடுத்து அங்கே யாருக்கும் எந்த மேக்ஸிமம் நாங்கள் போனவங்க யாருக்கும் ஹிந்தி மேக்ஸிமம் தெரியாது. அதை வந்து சமாளிக்கிறதுக்குள்ளே அங்கே வந்து வேறு அங்கே வந்து ப்ராப்பர்ட்டி எதுவுமே கொண்டு வர முடியாது. எல்லாம் ஐடியா தான், அங்கே இருக்கிற ஐடியா வச்சு தான் நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். பார்த்து சார் இந்த இடம் நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்குது, பெர்மிஷன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஆனால் இது கிடைக்கல, இதுக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படின்னா, அவ்வளோதானே சார் விடுங்க சார் அப்படி கையிலே தூக்கிட்டு ஓடுவார் மனுஷன். 2 நாளாக வந்து இந்த கேமராவை கீழே விடாமலாம் வச்சுட்டு காசியில் வந்து கீழே நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா எதுக்குமே சில இடத்துல ஸ்டாண்டில் போட்டுக்க மாட்டோம். ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கிட்டு ஓடுனார், ரோடாக ஓடினார். நான் சார் அவர் ஓடி வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல நின்றுடுவேன். ஹீரோ ஓடி வருவார், வில்லன் ஓடி வருவார், நான் எங்கே பின்னாடி இவர் ஓடி வருவார். இந்த மாதிரி அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இந்த படத்துக்கு அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருந்தார். அவர் ஒரு ஹீரோ, மியூசிக் டைரக்டர் இன்னொரு ஹீரோ. ஏன்னா நிறைய எனக்கு ஹீரோக்களாக அமைஞ்சிட்டாங்க. இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஆடியோ பார்த்தீங்கன்னா செம்ம சாங்கு, உங்களுக்கு 2-3 சாங்கு பார்த்தீங்கன்னா ஃபீல் குட்டாகவும் இருக்கும். காலேஜ் இது வரைக்கும் காலேஜ் சாங் நிறையா வந்ததே இல்லை. பார்த்தீங்கன்னா காலேஜில் பசங்க பாடுற மாதிரி இல்லை. இந்த படத்தில் அதுக்கு நாங்கள் ஒரு தீனி போடுற மாதிரி ஒரு வாமோ சம்பிகோன்னு சொல்லிட்டு ஒரு சாங் போட்டிருக்கோம், செம்மையாக சாங்கு. அதுக்கு வந்து இவரோட பர்சனாலிட்டியும் ஒரு காரணம் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் உங்களுக்கு வேலை செய்வாங்க, தன்மையாக பேசுவார். டப்பிங்கில் கூட நான் பார்த்தேன், எல்லாம் ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே பண்ணிடுவார். இந்த டார்ச்சர் பண்ணுற அந்த மாதிரியான கேரக்டரே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக கேஷுவலாக ஈஸியாக இருக்கிற ஒரு பர்சன். நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா ஓகே மேடம் சூப்பர் அப்படின்னு வந்து அடுத்ததுக்கு போயிடுவாங்க. நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், என்ன இன்னும் கூட பெட்டரா நம்ம பண்ணிருக்கோமோ. இல்லை என்ன விஷயம்னா அதுதான் இப்போ பெட்டருங்கிறது தான் நடிக்கிறது. அடுத்ததுன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டோம், அடுத்த ஸ்டார்ட்ங்கிறது அடுத்து நடிக்கிறது தானே. இதோட பெட்டருங்கிறது வந்து இன்னும் நடிக்கிறோம். எனக்கு நடிப்பு தேவையில்லை, நீங்க அம்மாவா வாழ்ந்துட்டீங்க அந்த இடத்துல, அதுக்கு மேல ஏன் நடிக்க போறீங்க? அதான் என்னோட விஷயம். அண்ட் உங்களோட பேர்லயே வந்து ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இதை பத்தி நாம வந்து இளவரசர் சார் பேசிட்டு இருக்கும்போது கூட நீங்க போவீங்க. சொல்லுங்க அந்த பேர் அது ஏன் வைக்கணும் உங்களுக்கு தோணுச்சு? மகாலட்சுமி முருகன். ஆக்சுவலி நான் அப்பா பேர் ராமசாமி, அம்மா பேர் மாரியம்மாள். ஒரு அதாவது காதலுக்கு முன்னாடி ஒரு லவ் இருக்கும், காதலுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் இருக்கும், கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு லவ் இருக்கும். எனக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி உள்ள லவ் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லவ் இருக்கு இல்லையா. எல்லாரும் நான் காதலிக்கிறேன், இங்கே காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறத
பொண்டாட்டியை நான் காதலிக்கிறத வேற எங்கேயும் சொல்ல முடியாது. பாவம் என்னையும் விட்டுட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு எனக்காக வந்தவன் வந்து நாளைக்கு அவள் போகிற வரைக்கும் சரி, நான் போகிற வரைக்கும் சரி, அவள் தான் எனக்கு கூட இருக்கிறணும். அவளுக்கு வேற நான் என்ன பெருமைப்படுத்த போகிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. ஏன்னா அவள் என்னை நம்பி ஃபுல்லாக என்னை ஒப்படைச்சதுக்கப்புறம் அவளுக்கும் என்னோட காதலை நான் வேற எங்கே சொல்லன்னு தெரியல. என்னோட தொழில் மூலியமாக தான் சொல்ல முடியும், வேற எந்த இடத்துலையும் என்னால் சொல்ல முடியாது. அதனால இந்த இடத்துல அவள் பேரை நினைவூட்டுறதுக்கு மகாலட்சுமி முருகன் நான் வச்சுக்கிட்டேன். மேம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பேரை கேட்கும்போது நீங்கள் என்ன மேம் ஃபீல் பண்ணீங்க? எனக்கு வந்து இப்போதான் சமீபத்தில் தான் அந்த சேஞ்ச் பண்ணாரு சார். ஆக்சுவலாக முன்னாடி வந்து எனக்கு முருகன் சார்னு தான் தெரியும், எனக்கு தெரியும். ஓகே. நான் அவரோட ஸ்க்ரீனில் என்ன வரப்போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து எடுத்த உடனே சொன்னதான் சுஜாதா அவர்கள் இருந்தாங்களே, எழுத்தாளர் சுஜாதா. அவங்க சுஜாதாங்கிற பேரே அவங்க ஒய்ஃபோட பேர் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு ஒரு எப்பயுமே வந்து இளவரசரே அந்த இதுலேயும் சொல்லியிருப்பாரு. இளவரசரோட பர்சனலாக பேசும்போது எனக்கு ஒரு நல்ல நண்பர் அவர் வந்து ஒரு ப்ளஸ் எனக்கு ஒரு மென்டார் கைடு மாதிரி. அவர் ஒன்று சொல்லுவார் என்னென்னா, பல இடங்கள்ல அதை சொல்லியிருக்காரு, மனைவியிடம் தோற்பவன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவான் அப்படின்னு சொல்லுவார். அதை மனைவி கிட்ட தோக்கிறது கிடையாது, மனைவி கிட்ட தன்னை சரண்டர் பண்ணுறவன் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சுவாங்க. அது நான் அப்படி தான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அதாவது வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பேர்லேயே ஒருத்தர் சேர்த்துருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து ஏறுமுகமாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார். கண்டிப்பாக சார். மேம் ஒரு ரேபிட் ஃபயர் இருக்குது, 2 பேருக்குமே இருக்குது. நான் கேட்குறேன் பதில் சொல்லிருங்க. தியேட்டரா ஓடிடியா? தியேட்டர் தாங்க. தியேட்டர். ஓகே. அவார்ட்ஸ் புள்ளியுமா இல்லை ஆடியன்ஸ் லவ் பண்ணுற படமா? ஆடியன்ஸ். ஏன்னா எனக்கு எந்த அவார்டும் கிடைச்சதே கிடையாது. சீக்கிரம் இல்லை கிடைக்காது, அதெல்லாம் கிடைக்கவே இல்லை, வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாடு அரசு விருதுகள் வந்து நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். இங்கே சொல்லலாம் இந்த இடத்துல? தாராளமாக சொல்லலாம். ஓகே. 2016 ஆண்டவன் கட்டளை, அப்புறம் 2019 தேவராட்டம், கேம் ஓவர், கோமாளி, 2020 சூரரை போற்று. அதுக்கு பதிலாக வாங்கினவங்கள நான் குறைய சொல்லலை. இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல. தமிழ்நாடு அரசுகிட்டேருந்து கிடைக்கலாம், கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த லாம் அப்படிங்கிறது போல அந்த லாம்ல தூக்கிட்டு பி அப்படின்னு போட்டோம்னா லாபி, அந்த லாபினால கூட கிடைக்காம இருக்கலாம். மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீடியாவில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் இதை பற்றி பேச மாட்டாங்க, சோசியல் அவேர்னஸ் அதை பற்றி இது பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய இல்லை மேம் நிறைய பேச மாட்டாங்க, பயந்துட்டு பேசாமல் இருப்பாங்க. பட் நீங்கள் நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க, ஓப்பனாகவே பேசுறீங்க. இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அந்த மாதிரி இது வந்தது இல்லையா? வேலை நிறைய வராமல் இருந்திருக்கு. வேலை வந்து வராமல் இருக்கிற எந்த வேலை வரலன்னு நமக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நம்ம வரவே இல்லைங்கும் போது அதை நம்ம எப்படி இது வரலன்னு சொல்ல தெரியாதுல்ல. ஆனால் வர வேலைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் வராமல் நிறைய இருந்திருக்கு. அதாவது என்னுடைய கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோவிடுக்கு அப்புறமா நிறையா நான் வந்து நல்ல படங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். பொன்னியின் செல்வன் அந்த டைமில் ரிலீஸ் ஆச்சு, சூரரை போற்று, அதெல்லாம் வந்து கோமாளிலாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பெரிய கிராஃப் போயிருந்துருக்கணும். ஆனால் நான் சமூக வலைத்தளத்தில் பேசினதுனால அது ஒரு மாதிரி ஒரு பிளாட்டுவாக போயிட்டே இருக்குது. அதனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சில பேர் வந்து ஆனால் நான் திருப்பியும் என்ன ஒரு இடத்துல பதிவு பண்ணோம்னா, எனக்கு ஒரு அதாவது வந்து பிற்போக்குத்தனமாக யோசிக்கிறவங்க வந்து வராமல் அவங்க மூலமாக அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் வராமல் இருக்கிறவங்கள பற்றி நான் பேசவே இல்லை, வராத ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசலை. ஆனால் நான் முற்போக்கு, நான் வந்து வாழ்க்கையில் வந்து நானும் இந்த மக்களுக்காக ஏதாவது ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நம்மளை அவாய்ட் பண்ணும்போது தான் அது ஏன் அப்படிங்கிற கேள்விக்குறி இருந்தது. அதுக்கான இயக்குநர்கள் யாருன்னு அவங்களுக்கே தெரியும். அடுத்த கேள்வி, ஆல் டைம் ஃபேவரட் மூவினா எதை சொல்லுவீங்க? நிறைய ஏதாச்சும் ஒன்று டக்குன்னு ரமணா. ஐயோ அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லவே முடியாதுங்க. நான் ரொம்ப அதாவது சம்சாரம் அது மின்சாரம் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். அதாவது விசு சாரோடது, வி சேகர் சாரோடது. நான் அதாவது நான் ஒரு ஆமாம் நான் ஒரு கேடிவி அந்த மாதிரி அந்த படங்கள் எல்லாமே நான் அந்த காலகட்டத்தில் 80கள் 90கள் அதெல்லாம் அந்த படங்கள் வந்து எவ்வளோ வேணால் பார்க்கலாம். பாரதி ராஜா சாரோடது அதெல்லாம் சூப்பர் சூப்பர். அடிக்கடி கேட்குற ஒரு சாங் ஏதாச்சும் இருக்கா? கல்யாண மாலை கொண்டாடும் வேலை. சார் நீங்கள்? நான் வந்து கண்ணாலனே சாங்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு ஒரு கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச ஹீரோ இல்லை ஆக்டர் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா? நீங்கள்? நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். தனுஷ் அண்ட் சிம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பு சார் வந்து நிறையா பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து இன்னும் அவரோட கேப்பபிலிட்டிக்கு ரொம்ப, அதாவது அவரோட கேப்பபிலிட்டி 100%னா அவர் வந்து 5%ல பண்ணிட்டு இருக்காரு. அவர் 50% பண்ணால் கூட தமிழ் சினிமாவுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்குலாம் நல்ல வேலை. எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சூப்பர், சீக்கிரம் நடக்கும். சார் நீங்கள் கேப்டன் கேட்கலாமா? இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலாமா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வர ஹீரோஸில் உங்கள் ஃபேவரட் யாராச்சும் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க வச்சுருக்காங்க இப்போ வந்துட்டு இருக்காங்க? இப்போ வந்து அந்த வித் லவ் வந்து அபிஷன் நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து அவர் கோமாளி வந்து கொடுத்ததுனால மட்டும் கிடையாது,
அவரோட எல்லா ப்ராஜெக்ட்லையும் நான் ஏதோ ஒரு வகையில் இருக்கேன் ஆக்சுவலாக. டிராகனில் வந்து அந்த அவரோட அம்மா கேரக்டருக்கு நான் வந்து வாய்ஸ் அவரே சொல்லியிருந்தார் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அந்த ஆர்டிஸ்டால பண்ண முடியலங்கும் போது டக்குன்னு நான் போய் அதுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தேன். அப்புறம் டியூட்லேயும் நான் வந்து பண்ணியிருந்தேன், அந்த டாக்டர் கேரக்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு பிரதீப்போட லுக் அண்ட் ஃபீல் அண்ட் அவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். சார் நீங்கள் உங்களுக்கு இப்போது எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ ஃபயரோட வர்றாங்க. யார் எந்த கேரக்டராக எடுத்தாலும் சரி, அதில் ஏதாவது ஏன்னா புதுசாக அவங்க வர்ற புதுமுகங்களும் நம்ம ஏதோ இந்த படத்து மூலியமாக நம்ம சாதிச்சிட மாட்டோமான்னு நினச்சி தான் வராங்க. அதுக்காக அவங்க போடுற எஃபெக்ட் பயங்கரமான எஃபெக்ட். விஜயகாந்த் சார் பற்றி ஒரு வேர்ட் சொல்லணும்னா என்னவா இருக்கும்? கொடைவள்ளல், உண்மையாகவே கொடைவள்ளல். நான் ரிக்ரெட் பண்ணுறேன், அவரோட நான் சந்திக்கல அவரை. அவர் வந்து நல்லா பீக்கில் இருந்த டைம் கூட இல்லை, அதுக்கப்புறம் நான் வந்து அவரை சந்திக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு அமையலை. சார் நீங்கள் எல்லாமே சூப்பர். அண்ட் கடைசியாக எல்எஸ்எஸ் படம் லவ் சப்ஸ்கிரைப் சார் அப்படிங்கிறது இந்த டைட்டில் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணி? டைட்டில் ஆக்சுவலி நாங்கள் நிறையா பிளான் பண்ணோம், கொஞ்சம் கவிதைத்துவமெல்லாம் நிறையா நினச்சி பார்த்தோம், வச்சோம். அப்புறம் அதான் 2-3 டைட்டில் நினச்சிங்களேன். ஃபைனலாக என்னென்னா சரி நம்ம எல்லாமே நாங்கள் ஒரு லவ்வபிள் பர்சனாக இருந்தோம். சரி எல்லாருமே லவ் பண்ணுறோம், எல்லாருமே ஒரு லவ் சம்மந்தமாகவே நிறைய நாங்கள் அங்கே தான் பேசிப்போம். லவ் வந்து என்ன பண்ணுறது, லவ்வை வந்து நமக்குள்ளே வச்சுக்கக்கூடாதுல்ல, அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கும் போது தான் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த லவ்வை நம்ம ஷேர் பண்ணலாம். இந்த லவ்வை எல்லாருமே அடுத்தடுத்து நம்ம இது பண்ணி அது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி பண்ணால் எல்லாருக்குமே அது கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் லவ்வை கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணது தான் LSS. மற்றபடி அதில் இந்த கதைக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய செல்ஃபோன் மூலியமாக ஏதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுவும் ஒரு ஃபேமிலி லவ், அவ்வளோதான். இந்த இதுக்காக தான் நாங்கள் அந்த பேரை வச்சுருக்கோம், லவ் ஒப்படை. மேம் நீங்கள் கடைசியாக ஃபீவர்ட்ஸ்? இந்த படத்தில் சார் சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். எப்படின்னா இந்த 2 பேர் லவ் பண்ணுறாங்கல்ல, அதாவது என் பையனும் அந்த ஹீரோயினும் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள நிறைய படங்களை வந்து 2 பேருக்குள்ள நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும், பிரேக்கப் ஆகும். ஆனால் இந்த படத்தில் வந்து எப்படின்னா இவங்க 2 பேருக்கும் வெளியிலேருந்து தான் வந்து கான்ஃப்ளிக்ட் வருதே தவிர இவங்களுக்குள்ள சண்டை எந்த ஒரு சீன் இவங்களுக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்ச நேரத்துலேருந்து இவங்களுக்கு வந்து நடக்கிற பிரச்சனைகள், அந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணுறது ஃபுல்லாக சர்ப்ரைசிங் திங் என்னன்னா இவங்களுக்குள்ள சண்டையே வராது. அவங்க 2 பேரும் அவ்வளோ அந்த லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு லவ். அதனால கூட இந்த படத்துக்கு வந்து லவ் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன சொல்லேன்னா இந்த படத்தை வந்து லவ் பண்ணுங்க அண்ட் படத்தை பற்றி தகவலை எல்லாருக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க அண்ட் நாங்கள் சொல்ல வர விஷயத்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர். அண்ட் நம்ம ஒரு ஜாலியாக ரேபிட் ஃபயர் ஒன்று போயிடலாமா? ஓகே. கேரக்டர் ரோல் சூஸ் பண்ணுவீங்களா, லீட் ரோல் சூஸ் பண்ணுவீங்களா? லீட் ரோல். கேரக்டர் ரோல். பாசிட்டிவ் ரோலா நெகட்டிவ் ரோலா? போத், டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரிப்ட். இல்லை ஏதாச்சும் ஒன்று தான் சொல்லுங்கள். அப்படியா? பாசிட்டிவ். எனக்கு நெகட்டிவ் ஆசையாக இருக்குது, பட் என் மூஞ்சிக்கு அது நெகட்டிவ் வருமானங்கிறது எனக்கு ஒரு டவுட். பட் ஃப்யூச்சரில் இருந்தால் சந்தோஷம். நெகட்டிவ் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப நெகட்டிவ் ஷேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ மூவியா வெப் சீரிஸா? ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே. ஆப்வியஸ்லி ஓகே, மூவிஸ். ஓகே, ஏதாச்சும் ஒரு ஆன்சர். மூவிஸ். வில்லேஜ் ரோலா மாடர்ன் ரோலா? எந்த ரோலாக இருந்தா என்ன? வில்லேஜ் எனக்கு இன்னும் பெட்டராக சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வில்லேஜ். நீங்கள்? ஓடிடியா தியேட்டரா? தியேட்டரில் வந்து நல்லா வந்துச்சுன்னா ஓடிடி வந்துடும். ஸோ ஆப்வியஸ்லி ஒருத்தருக்கு இருக்கவங்க ஓடிடி தான் பார்ப்பேன் அப்படின்னா அடப்படி இருப்பாங்க, சந்தோஷம்தான். ஓகே. ரொமான்டிக் சீனா இல்லை மாஸ் சீனா? ரொமான்டிக் சீன். சொல்லுங்கள். ரெண்டுமே நீங்கள் கேட்குறது எல்லாமே எனக்கு நியூட்ரலாக தான் இருக்குது. மாஸ் சீன் அது வந்துட்டு ஹீரோவாகி ஒரு பீக்கில் இருந்தால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? இப்போ எனக்கு மாஸ் பிஜிஎம் போட்டு மாஸ் நடந்துருந்தா யாரா எதுக்கு தான் நடந்து வரான்னு தான் இருக்கும். ஸோ மாஸ் எல்லாருக்கும் அப்படி செட் ஆயிடாது. இப்போ விஜய் சார் வந்தாருன்னா ஓகே, அவர் மாசின் போட தேவையில்ல, வந்தாலே விசில் அடிச்சு தான். ஸோ அது மாதிரி. ஸோ லவ் சீன்னா அது எமோஷ்னலாக சூப்பராக கனெக்ட் ஆகும். அது சேடாக இருந்தாலும் சரி, ட்ராஜடியாக இருந்தாலும் சரி, இல்லை அது வந்துட்டு ஒரு ப்ரப்போசலாக இருந்தாலும் சரி, அது நல்லா செட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ரீசனுக்காக லவ். ஓகே. அவங்க வழக்கம் போல நியூட்ரல் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. ஃபேவரட் ஹீரோ திஸ் ஆர் தட், இதில் நியூட்ரலாக இருக்க முடியாது. நான் கேட்குறேன், இவரா இவரா? ரொம்ப டஃப்பானதாக வைக்க போகிறீங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள். விக்ரமா சூர்யாவா? சூர்யா. விக்ரம். அடுத்து அப்போ நான் அடுத்த ஹீரோ சொல்லிடுறேன், நீங்கள் அப்படியே மாற்றிக்கோங்க. தனுஷ். ஆஹா, தனுஷ். ஓகே. தனுஷா சிம்புவா? தனுஷ். ஒன்று தான். தனுஷ். சிம்பு சார் மேலே அவரோட வல்லவன்லாம் யாராலையும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்து
தனுஷ் சாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய நேம்ஸ் இருக்கு. எனக்கு டி சார் தான் ரொம்ப டி சார் ஃபேன் தான். தனுஷா சிவகார்த்திகேயன்? டி தனுஷ். தனுஷா விஜயா? விஜய் சார் இப்போ ஆப்வியஸ்லி. சொல்லுங்க. தனுஷ் சார் மாஸ் தான், பட் விஜய் சார் ஒரு பர்சனல் ரெண்டு சூப்பர் டச். பேருமே equal. வாங்க இன்னொருத்தரை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். விஜயா வாங்க. அஜித்தா? விஜய். விஜய் சார். ஓகே, அப்படி கமல் சார் அப்படி ஆட்டிக்கலாம். கமல் சாரா? கமல் சார். விஜய். விஜய். ஓகே, லாஸ்டா விஜயா ரஜினியா கமலா ரஜினியா? ரஜினி சார். விஜய். விஜய். விஜய் வெற்றி பெற்றீங்க. இது 2Kங்க, இவருக்கு தெரியாது ஒன்றும். சரி ஓகே, நான் ஒரு படத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஓகே என்ன படம் நீங்கள் கெஸ் பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே. செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போகிற ஹீரோ. செய்யாத தப்பா? சிவாஜியா? இல்லை இப்பயே கெஸ் பண்ணிட்டீங்கன்னா முழுசா சொல்லி முடிச்சிருக்கேன். ஓகே ஓகே. ஹீரோவை பார்த்ததும் தன்னோட கனவை விட்டுட்டு ஹீரோயின் பின்னாடியே போகிற ஹீரோ. ஒரு கட்டத்தில் ஹீரோவை நம்ப வச்சு ஏமாத்துற ஹீரோயின். யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்காக உயிரையும் தர தயாராக இருக்கிற ஹீரோ. தான் ஜெயிக்கணும்னு ஹீரோவை கடத்தி வச்சுக்கிற வில்லன். சிவாஜி. எல்லாமே செட் ஆகுது. நான் முதல்ல சொல்லிட்டேன்ல. சிவாஜி இல்லை. சிவாஜி இல்லையா? நானும் நீங்க சொன்ன எல்லாமே அதில் பொருந்ததுமே. சரி ஓகே, படம் பேர் சொல்கிறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ் இருக்கா? சரி, குழு கொடுத்துட்றேன். ஓகே. ஹீரோ இப்போ உங்களுக்கு வந்து சிவாஜி போயிடும். ஹீரோ ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துருப்பாரு. சிவாஜி சார் ஜெயிலில் போடுவாங்க, அவரே வந்துடுவார். நீ எந்த தப்பிச்சு? அவர் ஜெயிலுக்கு போக மாட்டாரே. இல்லை சீன் ஃபஸ்ட்டு சீனே அதானே இருக்கும். சரி, அடுத்த குழு கொடுத்துட்றேன். ஓகே. டியூல் ஹீரோ. டியூல் ஹீரோவா? இப்போ நீங்கள் சொன்ன ஃபேவரட் ஹீரோவோட படம். அழகிய தமிழ் மகன். ஐயோ. சரி, காயின்ஸ். மெர்சல். கடைசி குழு. எது? காயின்ஸ். தெரியலையும் டபுள் ஆக்ஷன் தெரியுதா? இது இங்க ஐயோ வருவார் எங்க அடியிலேருந்து. எனக்கு காயின் ஃபைட் ரொம்ப அதாங்க இவரோட வாயில வர மாட்டேங்குது. ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வருவாங்க. கண்டிப்பாக வாயில வச்சீங்க. நானே சொல்லிடுறேன். கத்தி. ஐயோ. ஓகே. அடைச்சா படம் பேர் வாயில எல்லாம் விஷுவல்ஸா வருது. பேர் சிவாஜி படமும் கத்தி ஒரே மாதிரி இருக்குல்ல. நான் சொல்லலைங்க, அவர் தான் சொன்னார். டபுள் ஆக்ஷன் சொன்னானே மாத்தியாச்சுல்ல, அவ்வளவுதான் விட்டுருங்க. நான் விட்டுருவேன், அவங்க விட மாட்டாங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு கமெண்ட் செக்ஷனில் ப்ரொபோசல் ஏதாச்சும் வந்திருக்காங்க பாருங்க. ஃபேஸ்புக்கில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் மொமெண்ட் இருக்கா? ப்ரொபோசல் பேராகிராஃபாக வருங்க. படிச்சு பார்ப்பீங்களா? அந்த என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? பார்த்துட்டு நான் ரிப்ளைல பண்ண மாட்டேன். அவர் கஷ்டப்பட்டு பேராகிராஃப் எழுதியிருக்காரு. ஓகே. ரிப்ளை பண்ண நான் மாட்டிப்பேனே. இப்போ நீங்கள் சொல்லுங்க. எனக்கு ஃபிலிமில் இருக்கு. நான் இப்போ தானே உள்ள வரேன். எனக்கு பர்சனலாக இருக்கும் போது ஃபேஸ்புக், அதாவது நான் காலேஜ் படிக்கும்போது ஃபேஸ்புக்கில் வந்திருக்கே தவிர மற்றபடி நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப மோசமான கமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்ததில்ல? நான் இப்போ தான் இன்ஸ்டாவே ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரு கமெண்ட் நீங்கள் சொல்லுங்க. ஆமாம் ப்ரோ, 4 போஸ்ட் தான் வச்சுருக்கேன். உங்களை பற்றி தேடலான்னு போய் பார்த்தா ஏன்னா எனக்கு பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது. பட் எனக்கு பெருசாக இப்படி போட்டு இப்படி வளர்க்கணுங்கிற பெரிய கணக்கு இதுக்கப்புறம் டெவலப் பண்ணுங்க. வரும், பார்ப்போம். கற்றுக்கோங்க அவங்க கிட்ட. பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் பார்த்ததுலேயே ஒஸ்ட்டான கமெண்ட் அப்படின்னா? அது வேண்டாமே. சரி ஓகே. சரி, நீங்கள் பார்த்ததுலேயே பெஸ்ட்டான கமெண்ட், இதை பார்த்தோன்னே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனேன் அப்படிங்கிற மாதிரி. என்னோட ஆட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, லைக் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்க்ரீனில் வாங்க, வெயிட் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ். அதுவும் மார்னிங் ஏன்ச்ச உடனே ரெக்வெஸ்ட் எல்லாம் பார்த்து ஓகே நல்லா இன்ஸ்பைரிங்காக இருக்கும், இப்படிலாம் சொல்கிறாங்களே பரவாயில்லையே அப்படின்னு. இந்த மாதிரி பாசிட்டிவான குட்டி குட்டி கமெண்ட்ஸ்லாம் வரும். தேங்க்யூ 2 பேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் கேட்ட கேள்வி நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுத்தது தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.